பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வச்சிருக்கு இந்த டிசம்பர் 2024? என்னை பார்த்தோன்னே ஐயோ இவரா நல்லதே சொல்ல மாட்டாரே, வாங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த மாதத்தில் சற்று சனியின் தாக்கம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு வருதுங்க. மிக முக்கியமாக இடமாற்றம். எப்பொழுதெல்லாம் 8-12ஆம் பாவகம் சுபரின் தொடர்பில் வருதோ உங்களுக்கு இடமாற்றம் வரப்போது, வயதுக்கு ஏற்ற மாதிரியான வேலை தொழில் அமைப்புகளில் மேன்மை வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சுக்கிரன் வந்து அமர்வது உங்களை இடமாற்றம் செய்ய போறாரு அப்படின்னு வந்துடும். ஒரு பெண்ணால லாபம் வரப்போது, ஒரு பெண் உங்களோட வாழ்க்கை தொழிலை அடையாளம் கட்டப்பட போறாங்க, வாழ்க்கையோடு டிராவல் ஆகக்கூடிய சில அமைப்புகள் அடையாளம் காட்டப்பட போகுது அப்படின்ற மாதிரியான சில தன்மை இருக்கு. சொல்ல போனால் ஒரு 3 மாசத்துக்கு நீங்க சேஃப். அடுத்தடுத்து உங்களுடைய ராசியை அப்படியே இவர் சுக்கிரன் கடந்து போய் உச்சமான நிலையை அடையிற வரைக்கும் சனியை சாந்தப்படுத்திடுவாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில். அப்போ சனி சாந்தமானாலே மனசு நிம்மதியா இருக்கும். அதே நேரத்தில் சனி சாந்தமாகி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருன்னா நீங்களே இரும்பு பழசு அழுக்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் மாதிரியான அமைப்புகளில் மேம்பாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த விதமான நல்ல அமைப்புகளும் ஒரு 40 வயது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்குங்க. என்கிட்டவே ஜென்ம சனியில் சதய நட்சத்திரக்காரன் நான் தாங்க தொழில் இப்போ தாங்க நல்லா வந்தேன்னு சொல்லி பேசுகிறவரே இருக்காரு. அப்போ வயதுக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்கும் சந்திரன் ஒளியாக இருக்க பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே நல்ல அமைப்புகளில் செட்டல் ஆகக்கூடிய ஜென்ம ராசியில் சனி வந்து அமர்ந்தார், ராசிநாதன் ராசியில் அமர்ந்தான்ற நிலை தான். இந்த அமைப்புகளில் சனி உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டாருங்க, பணம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு. இவ்வளோ நேரம் கூடவே ஒருத்தர் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, ஒருத்தரையோ ஒருத்தியோ வச்சு சுற்றிட்டு இருந்தீங்களே, அந்த ஒருத்தரோ ஒருத்தியோ யாருன்றதை உங்களுக்கு அப்படியே அம்பலமாக காட்டிட்டாரு. அவ்வளோதானே. இதை தாண்டி போகாமல் இந்த மாதிரி ஒரு நபரை வச்சுட்டு எப்படிங்க வாழ்க்கை முழுக்க வாழ போகிறீங்க, அந்த அமைப்பு இதுதான் அப்படின்னு தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. இதை இங்கேயே நிறுத்திட்டு வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அஸ்திவார மாதம் கும்பராசிக்கு இருக்குங்க. உண்மையிலே கும்பராசிக்காரங்க வெளியில் வர ஆரம்பிச்சிட்டீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் பூரட்டாதி மீனத்துலேயும் ஒரு பாதம் இருக்குல்ல, அந்த மீனத்துக்குள்ள அவர் வர்றாரு அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கெடுபலன்கள் குறைச்சே செய்வார். சதய நட்சத்திரக்காரங்க இந்த கும்பராசியில் பட்ட அளவுக்கு அவிட்டமும் பூரட்டாதியும் படலன்னு சொல்லிடுவேன். அந்த அமைப்புகளில் சதய நட்சத்திரக்காரர்களை அப்படியே விட்டு விலகி இப்போ பூரட்டாதியை பாதிச்சிட்டு இருக்காரு. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடுவு காலம் வந்துருச்சு. அந்த அமைப்பு தொடரக்கூடிய ஒரு அமைப்புங்க. மிக முக்கியமாக வேலை முதல்ல சரி செய்யப்படும். வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் வரணும்ல, அந்த வருமானத்தை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இளைய பருவத்தினருக்கு வந்துடும். காதல் அமைப்புகள் கை கொடுமாங்க. அதுக்கு என்ன பதில்னு உங்களுக்கே தெரியும். தயவு செய்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நிதர்சன வாழ்க்கைக்குள்ள வாங்க. அந்த விஷயத்தை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. இங்கவே கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புன்னு வந்துடும். 40-50 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் இந்த இடத்துல வாழ்க்கை முன்னேற்ற அமைப்பு வந்துடுங்க. 3வது நபராக குடும்பம் டிஸ்டர்பாக இருக்குது, பொருளாதாரம் டிஸ்டர்பாக இருக்குன்றவங்களுக்கு மட்டும் தயவு செய்து 3வது நபருடைய அமைப்புகளை பார்க்காதீங்க, பேசாதீங்க, கேட்காதீங்கன்னு தானே சொல்கிறோம். குடும்பத்துக்குள்ள 3வது நபரின் தலையீடு இன்னமும் வேணாம். ஏன்னா அவரோட இன்டென்ஷன் உங்களை சேர்த்து வைக்கிறது இல்லை. அதெல்லாம் அவங்கள வெளியாக்கிட்டு உங்களோட கணவனோடையோ மனைவியோடையோ குழந்தையோடையோ காதலரோடையோ நிறுத்தி நிதானமாக உட்காந்து பேசினீங்கனாலே பாதி பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் 2024 சகல விதமான கும்பராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இதில் இந்த நடுத்தர அமைப்புகளில் கணவன் பக்கம் பேசணுமா மனைவி பக்கம் பேசணுமான்னு சொல்லிட்டு ஒரு சில குடும்ப தலைவிகள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய பாடு கொடுமை அப்படின்னே சொல்லிடலாம். இந்த அமைப்புகள் அப்படியே குறைய ஆரம்பிக்குங்க. பொருளாதார அமைப்புகளில் மேன்மை வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் என்னால் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு போகவே முடியலங்கன்னு சொல்கிறவங்க இப்போ எழுந்திரிச்சு காலைல சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு 1-2 வாரமாக இந்த அமைப்புகளை நல்லா உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். இல்லைங்க எப்படி இருந்தால் சரியாக வராது, வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பம். தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் இருந்தவங்க அதுலேருந்து விட்டு வெளியில் வர்றது, தேவையில்லாத நட்பு வட்டாரத்தில் உள்ளவங்க அதுலேருந்து அப்படியே வெளியில் வர்றது, எனக்காக வேலையை நான் பார்க்குறேன், என்ன தான் பரவாயில்ல, குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, உழைக்க நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு மாதிரியான நல்ல பலன் நிச்சயமாக இருக்குது. ஆனாலும் மன அழுத்தம் தீராது. எதை மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். 30 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் சற்று கவனக்குறைவு அமைப்பு இருக்குங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் தொடரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு. அதற்கு பிறகு மாணவர்களுடைய தேர்ச்சி அமைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல அமைப்பில் வந்துடும். அடுத்த வருடம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரம் இந்த டிசம்பரில் வந்துடும். மிக முக்கியமாக 12ஆம் இடம் சுபத்தன்மையில் வந்துடுது, 10ஆம் இடம் சுபத்தன்மையில் வருது. இடமாற்றம், கடல் சார்ந்தது, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்படுறது, இரும்பு அழுக்கு சாட்டு கலர்ஸ் மாதிரியான விஷயங்களில் லாபம் வருது. கடலுக்கு அடியில் நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நானே வந்து இரும்பு சம்மந்தப்படுற அமைப்புகள் இருக்கேன். பழசு எல்லாத்துலேயும் பழசு மேன் பவர் சப்ளையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும்.
அடுத்து அதிலே அச்சாரமாகி அதிலே தொடர்ந்து மிகப்பெரிய சாதனை அடையக்கூடிய ஒரு மாதமாக வந்துருங்க. மைனஸ் எதுவுமே இல்லையானாக்கா உண்மையிலே இந்த மாதத்தில் மைனஸ் இல்லை, மனம் சற்று நிதானமாக இருக்கும். கடன் நோய் வம்பு வழக்குகள் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் அழிக்கப்படுது அப்படின்ற விஷயம் தான். இப்பொழுது தொழிலை நோக்கி பார்த்துட்டு இருக்கேன், வருமானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் வருமானங்க, நான் போறேங்க, இதை நான் இந்த இடத்துல என்னால் அந்தஸ்தெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு கிடைச்ச வேலையை செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஆரம்பம் இருக்கக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்கார பிள்ளைகளோ மாணவர்களோ குழந்தைகளுக்கும் இந்த அமைப்பு நிச்சயமாக பொருந்தும். சங்கடப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடுகள் இருக்கும். கால் பாதம் சம்பந்தப்படுற அமைப்புல இருந்து கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு வந்துடும். தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த டிசம்பர் 2024 சகல தரப்பு வயதினர்களுக்கும் சரி, எல்லா ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வையும் ஒரு மாதிரியான ஒரு நிவாரணையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப கட்ட மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 நிச்சயமாக இருக்கும்.